லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிற இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்துக்கோங்க. கலேஷியன்ஸ் சாப்டர் 5 verse 22. நேத்திக்கு பார்த்தோம் அந்த மரம் நல்ல கனி கொடுக்கணும்னு. அந்த கனிகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு பார்ப்போம். இந்த கனி யார் கொடுக்க முடியும்னா, ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்தான் நம்மளால இந்த கனியை கொடுக்க முடியும். ஆவியானவர் நமக்கிட்டே இருந்து விரட்ட வேண்டிகள் எல்லாம் விலக்கி விரட்டி விட்டு நம்மளை கனி கொடுக்கிற மரமாக அவர் நீர் பாய்ச்சி, அதுக்கு அவர் அந்த ஜபங்கிற அந்த உரத்தை போட்டு, அவரோட அபிஷேகங்கிற அந்த நீர் ஊற்றி, அவர் நல்ல மரமா நம்மளை வளர்த்து நல்ல கனி கொடுக்கிறபடியா நம்மள சாட்சியாக வாழ வைப்பார். அப்போ அந்த கனிகள் எப்படிப்பட்டவைகளா இருக்கும், அந்த கனிகள் என்னென்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். வாஞ்சியோடு கேளுங்க, ஆவியானவரே நானும் கனி கொடுக்கிறவளா மாறணும், உங்களோட ஆவியின் கனிகள்னால என்ன நிரப்புங்க, அது எனக்குள்ள உற்பத்தி செய்யறதுக்கு எனக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்கன்னு கேட்கறச்சே நிச்சயமா ஆவியானவர் கிரியை செய்வார். ஆமீன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமீன். இந்த ஆவியின் கனியானது இந்த 9 தான். இதுக்கு விரோதமா ஒரு பிரமாணமும் கிடையாது. இப்படிப்பட்ட கனிகள் நம்மளால கொடுக்க முடியும்னாக்க அதுல தேவநாம மகிமைப்படும். நம்மளால தனியா கொடுக்க முடியாது. ஆவியான ஒரு உதவி வேணும். நம்ம கனிங்கிறது நம்ம கொடுக்கறது, வரோங்கிறது ஆவியானவர் நமக்கு தரது. கனி நமக்குள்ளேந்து வெளியில வரணும், வரோங்கிறது ஆவியானவர்கிட்ட இருந்து நமக்குள்ள வரணும். சோ இந்த கனி கொடுக்கறச்சு என்ன ஆகும்னாக்கா, ஆவியானவர் தான் நமக்குள்ள கிரியை செய்து கனி கொடுக்கும்படியா நம்மளை உற்பத்தி செய்யும்படியாக ஆவியானவருக்கு உதவி செய்யணும். ஆவியானவர்கிட்ட ஜபிப்போம். எப்பப்பெல்லாம் உங்களுக்குள்ள இந்த கனியில ஏதாவது குறைவுபடுற மாதிரி தோன்றதோ அப்பெல்லாம் நீங்க ஆவியானவர் கூப்பிடுங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்கிட்ட அன்பு இல்லை, நான் கோபப்படுறேன், எனக்கு இல்ல தாழ்மை இல்லை, எனக்கு இல்ல சகிப்புத்தன்மை இல்லை நீங்க கேட்கறச்சே நிச்சயமா ஆவியின் 9 கனிகளும் ஆவியானவர் உங்களுக்குள்ள உற்பத்தி செய்ய அவர் போதுமானவர். அவரை சார்ந்திருக்கச்சே, அவர் சொல்ற காரியங்களை விட்டு விலகடிச்சே நிச்சயமா ஆவியானவர் உங்களை நல்ல கனி கொடுக்கிற மரமா உங்களை வளர்த்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவரே கனி தருகிற வாழ்க்கையை வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆவியின் இந்த 9 கனிகள் ஆண்டவரே ஏதாவது ஒரு கனி எங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கணுமே. கனி தர வாழ்க்கையை நாங்க வாழணுமே. அந்த கனி தர வாழ்க்கையை கண்டு மற்றவர்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்தணுமே. ஆவியானவரே எங்களுக்குள்ள அந்த கனி தர வாழ்க்கையை உற்பத்தி செய்வீராக. கனி கொடுக்க முடியாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருத்தரோட ஆவி ஆத்மா சிந்த சரீரத்துல என்ன தடையா இருக்கோ அந்த தடைகளை நீக்கி போடுவீராக. எங்கள் மாம்சங்கள் மாண்டு மடியட்டும், எங்கள் சுயம் மாண்டு மடியட்டும். கனியற்ற வாழ்க்கை வேண்டாம் ஆவியானவரே. நீர் கொடுக்கிற ஆவியின் கனியினால ஆண்டவரே எங்களுக்குள்ள உற்பத்தி செய்து ஆண்டவரே அப்பொழுது வரங்கள் அப்பொழுதுதான் கிரியை செய்யும். ஆண்டவரே வெறும் வரங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை ராஜா. கனியினாலதான் ஆண்டவரே ஆவியின் கனி எங்க உண்டு அங்கதான் வரங்கள் கிரியை செய்யும். ஆவியானவரே அந்த கனிகளை கொடுத்து வரங்களோடு இணைத்து தேவநாமம் மகிமைப்பட தேவராஜ்யம் கட்ட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.